ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் சீரிஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனேஷன் அண்ட் டேக்ஸை பேஸ் பண்ணி நமக்கு பார்ட்னர்ஷிப்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ப்ரோ அப்ளிகேஷன்ல வந்து நம்ம அட்வான்ஸ் மேக்ஸுக்காக ஜாமெட்ரி, மென்சுரேஷன், அப்புறமேட்டு கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ஓகேங்களா, இந்த 3 டாப்பிக்கையும் கவர் பண்ணி புதுசா ஒரு கோர்ஸ் வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 299 தான். நீங்க எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த 3 கோர்ஸையும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய 99% இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி எல்லா கான்செப்டையும் நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஜாமெட்ரியில நீங்க வீக்கா இருக்கீங்க, பேசிக்ல இருந்து படிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கோர்ஸை வாங்கி நீங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A and B invest in a business in the ratio 3:2. If 5% of the total profit goes to charity and A யோட ஷேர் வந்து 855 அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆக்சுவலி வந்து இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க ரெண்டு பேருக்கும். ஏக்கும் பிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன இருக்குன்னா 3:2ன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல டைமை பத்தி அவங்க எதுவுமே பேசல. ஸோ டைம் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கறத நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்ப டைம் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய பட்சத்துல இவங்க ரெண்டு பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து 3:2ன்னு இருந்ததுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுதான் என்ன ரேஷியோவாகவும் இருக்கும், ப்ராஃபிட் ரேஷியோவாகவும் இருக்கும். அப்போ அவங்க ரெண்டு பேரும் ப்ராஃபிட் என்ன ரேஷியோல தான் பிரிக்கணும், 3:2 அப்படிங்கிற ரேஷியோல தான் பிரிக்கணும். ஆனா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பிசினஸ் பண்ணி அந்த பிசினஸ்ல கிடைக்கக்கூடிய மொத்த ப்ராஃபிட்டே அவங்க பிரிச்சுக்க போறது கிடையாது. கிடைக்கக்கூடிய டோட்டல் ப்ராஃபிட்ல ஒரு 5% வந்து சேரிட்டிக்கு போயிடும். அப்ப சேரிட்டிக்கு போனது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ல தான் அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஷேர்ல ஏக்கு கிடைச்ச அமௌண்ட் தான் எவ்வளோ, 855. அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இந்த கொஸ்டின் நான் அப்ரோச் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு டோட்டல் ப்ராஃபிட் தெரியாது. கிளியரா? டோட்டல் ப்ராஃபிட்டை தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால நான் டோட்டல் ப்ராஃபிட்டை வந்து எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து இந்த பேட்டர்ல அப்ரோச் பண்ணீங்கன்னா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி அப்ரோச் பண்ண போறேன்னு பாருங்க. எனக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். இப்போ அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸுங்கிறது டோட்டல் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸில் 5% சேரிட்டிக்கு போயிடுச்சு. அப்போ அதை நம்ம தேவையில்லை, அந்த சேரிட்டிக்குள்ள காசை லெஸ் பண்ணிடலாம். அப்போ எக்ஸில் 5% சேரிட்டிக்கு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ தான் இருக்கு, 95% இருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் இன்டூ 95/100 ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு டோட்டல் ப்ராஃபிட்ல 5% சேரிட்டி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கையில உள்ள இருக்கு 95% இருக்கு. இதுல யாருக்கு கொடுத்துருக்காங்க, ஏயோட ஷேர் தான் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 855. அப்போ பாருங்க, இந்த ரேஷியோ படி ஏபி என்ன ரேஷியோல பிரிக்கணும், 3:2. அப்போ டோட்டல் பாத்தீங்கன்னா 5. அப்போ டோட்டல் வந்து 5 யூனிட்ஸ் இருக்கு. அதுல ஏக்கு எவ்வளவு யூனிட் போகணும், 3 யூனிட். அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதிக்கலாம்னா, கீழே 5 மேல 3. ஓகேவா? ஸோ ஏக்கான ஷேர் எழுதியிருக்கேன். ஏக்கு 5ல 3 பார்ட் போய் சேரணும். ஒருவேளை எனக்கு பிக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2/5ன்னு எழுதியிருப்பேன். இவங்க ஏக்கு கொடுத்ததுனால 3/5 எழுதியிருக்கோம். புரியுதா? ஸோ டோட்டல் ப்ராஃபிட்ல 95% இருக்கு. இதுல 5ல 3 பார்ட் வந்து யாருக்கு போகுது, ஏக்கு போகுது. அப்படி ஏக்கு கிடைச்ச அமௌண்ட் தான் எவ்வளோ, 855. இதை அப்படியே நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இந்த எக்ஸோட வேல்யூ, அதாவது டோட்டல் ப்ராஃபிட் கிடைச்சிட போகுது. பாருங்க, 5 டேபிள் இங்க கேன்சல் பண்ணும்போது 19 டைம்ஸ் வருது. 3 டேபிள் இங்க நம்ம கேன்சல் பண்ணும்போது 2 3s are 6, 2 போமா, அப்ப 6 3s சாரி 8 3s are 24. கேன்சலேஷன் பண்ணும்போது இதுல வந்து 2 3s are 6, then 8 3s are 24, 5 3s are 15. அடுத்த 19 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க 119 are 19, பேலன்ஸ் 9, 5 19s are 95 வரும். இப்போ அடுத்தது x ஈக்குவல் டு இந்த 100 அங்க போயிடுச்சுன்னா எவ்வளோ, 1500. ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1500னா மீனிங் என்ன, டோட்டல் ப்ராஃபிட்டே 1500 தான். ஒருவேளை நமக்கு இந்த இடத்துல ஏக்கு கொடுத்தது மாதிரி என்ன கேட்கலாம், பிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். புரியுதா? ஸோ பிக்கு எவ்வளோன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த இடத்துல டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது தான் இவ்வளவு விஷயம். இப்போ ஏக்கு வந்து 855 போகுது, அப்போ பிக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாவே பார்த்துக்கலாம். 3 தான் 855னா 2 எவ்வளோன்னு பார்த்தா வேலை முடிஞ்சுது. புரியுதுங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் டோட்டல் ப்ராஃபிட் தான் கேட்பாங்க. அதனால இந்த மாதிரி அப்ரோச் பண்றது தான் பெஸ்ட். புரியுதுல? டோட்டல் ப்ராஃபிட் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். எக்ஸ்ல 5% சேரிட்டிக்கு போயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்றாங்க, மிச்சம் இருக்கக்கூடியதுல ஏயும் பியும் ஷேர் பண்ணிக்கணும். அப்போ ஏக்கும் பிக்கும் சேர்த்து டோட்டல் 5 அந்த டினாமினேட்டர்ல போடுங்க. ஏக்கான ஷேர் தானே 3, அப்போ 3/5 தான் ஏயோட பார்ட். அந்த அமௌண்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நான் டோட்டல் ப்ராஃபிட் ஆன 1500 ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்,
இந்த கொஸ்டின்ல பாருங்க, A and B together start a business, invest in the ratio 5:4 respectively. They deposit 10% of the total profit in a trust and distribute the rest amount according to their investment. If B ஓட ஷேர் வந்து 1200 னா find the total profit. அப்ப இதுலயும் total profit தான் கேக்குறாங்க. அப்ப Aயும் Bயும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன ரேஷியோல பண்ணிருக்காங்கன்னா 5:4ங்கிற ரேஷியோல. அப்ப இந்த இடத்துல அவங்க டைமை பத்தி எதுவுமே பேசல. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோவும் இருக்க போது. அப்ப ஏயும் பியும் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை 5:4ங்கிற ரேஷியோல டிவைட் பண்ணிக்கணும். ஆனா அவங்க டிவைட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்க, வரக்கூடிய ப்ராஃபிட்ல 10% எடுத்து ட்ரஸ்ட்ல போட்டுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 90% தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஷேர் பண்ணதுல பிக்கு கிடைச்ச ஷேர் தான் எவ்வளோ 1200. அப்ப இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ டோட்டல் ப்ராஃபிட் எக்ஸ், இல்லை 10% ட்ரஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 90% இருக்கும். இந்த 90%ல ஏயும் பியும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்கே பிக்கான ஷேர் தான் 1200 கொடுத்தாங்க. அப்போ நான் பி எழுதும் போது என்ன பண்ணுவேன் பாருங்க, ஸோ இங்கே டோட்டல் எவ்வளோ 9, அதில் பி எவ்வளோ 4. ஸோ அப்போ இதில் 4/9 தான் எவ்வளோ 1200. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 9க்கு இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த 9க்கு 9 கேன்சல் ஆகிடும். வேற இந்த 4 டேபிள் இங்கே கேன்சல் பண்ணோம்னா இதில் வந்து நமக்கு 300 கிடைக்குது. ஸோ ஃபைனலி எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 10 அங்கே போச்சுதுன்னா ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 3000 rupees. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் இதில் பாருங்க, அத்துல் ரீடர் பப்ளிகேஷன் மேக்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் rupees 9 lakh, 20% ஆஃப் விச் இஸ் பெய்ட் அஸ் டாக்ஸஸ். மொத்தம் 9 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதில் 20% வந்து டாக்ஸாக பே பண்ணிட்டாங்க. இஃப் த ரெஸ்ட் இஸ் டிவைடட் அமாங் த பார்ட்னர்ஸ் PQR in ratio 1:2, 2, then the share of PQR respectively. இது ஈஸி தான். இப்போ பாருங்க, டோட்டலா 9 lakh இருக்கு. அப்போ 9 lakhா, ஸோ டோட்டல் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ இருக்கு, 9 lakh இருக்கு. இந்த 9 lakhல 20% வந்து டாக்ஸா பே பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ, 80% தான் என்ன பண்ணணும், அவங்க ஷேர் பண்ணிக்கணும். இப்போ 9 lakhல 80%னா எவ்வளோ வரும், 9 lakhல 10%னா நமக்கு 90,000 தெரியும். அப்போ அதில் 80% நமக்கு எவ்வளோ தான் கிடைக்கும், 7,20,000. புரியுதா? அந்த 7,20,000 தான் நம்ம என்ன பண்ணிக்க போறோம், PQRக்கு பிரிச்சுக்க போறோம். இப்போ PQR அந்த இடத்துல PQR 3 பேருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வச்சு இந்த இடத்துல டைம் கொடுக்காதனால இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ தான் நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோவாக இருக்க போகுது. ரேஷியோ எப்படி இருக்கு பாருங்க, இங்கே 1:1/2ன்னு இருக்கா, மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ ஃப்ராக்ஷனை மாற்றும் போது 3/2 மாறிடும். இந்த இடத்துல 2. இப்போ கீழே 2 இருக்கிறதுனால அதை போக வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், இங்கே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1, 2, 2 எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 2. அதனால 2வால இந்த 3 டேர்மையும் நான் மேலே மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு ஃப்ராக்ஷன் போயிடும். பாருங்க, 2, 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ரேஷியோ ஃபைனலாக எப்படி மாறிடுச்சு, 2:3:4 இந்த ரேஷியோவில் தான் பிரிக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ போகும்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டல் பாருங்க, 4 + 3 7 9. அப்போ 9 யூனிட்டோட வேல்யூ தான் எவ்வளோ, 7,20,000. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 80,000. 1 யூனிட் எனக்கு 80,000னா பீக்கு எவ்வளோ போய் சேரும், பீக்கு 2 யூனிட் இருக்கா, அப்போ 1,60,000 பீக்கு. கியூக்கு வந்து 3 யூனிட்ஸ் இருக்கா, அப்போ 2,40,000 கியூக்கு போகும். ஆருக்கு 4 யூனிட்ஸ் இருக்கா, அப்போ 4னா 3,20,000 ஆருக்கு போகும். ஸோ ஆன்சர் படி பார்க்கும்போது 16, 24, 32 எங்க இருக்கு, கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், கஷ்டமே கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, த இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை அயன் அண்ட் பிரின்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:2. மொத்தம் 2 பேர், அயன் பிரின்ஸ்னு 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்குமான இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 3:2 இருக்கு. ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்னா இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணல, டைமை பற்றி எந்த வார்த்தையுமே சொல்ல. ஸோ அப்போ அதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ. 5% ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட் டொனேட்டட் அண்ட் அயன் கெட் 8,550 as his share of profit. What is the total amount of profit? அதே தான் இந்த கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் ப்ராஃபிட்டை நம்ம எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மொத்த ப்ராஃபிட்ல 5% வந்து டொனேட் பண்ணிடுறாங்களா. அப்போ எக்ஸில் 5% டொனேட் பண்ணிட்டா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், இது 95% இருக்கும். இந்த 95%ல அயனுக்கு கிடைச்சதா 8,550. பாருங்க, அயன் இங்கே எவ்வளோ இருக்கு, 3 இருக்கா. ஸோ 3/5, 5ங்கிறது டோட்டல். இந்த காசு தான் எவ்வளோ, 8,550. ஓகே, இப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 3s are 3, இது வந்து 2 3s are 6, 8 3s are 24, 5 3s are 15, 0. தென் இங்கே நம்ம கேன்சல் பண்ணும்போது 19 டைம்ஸா,
இது 1 டைம் 90 இது ஆல்ரெடி நம்ம கேன்சல் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ 1 5 150 டைம்ஸ் வருது. ஸோ ஃபைனலி எக்ஸ் ஈக்குவல் டு கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ 15,000. ஸோ ஆப்ஷன் பி 15,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன். இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டா கொஸ்டினை பார்த்தே தெரிஞ்சுப்போம் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, A and B invest rupees 30,000 and 20,000 and 80% of the total profit distribute equally among them. அதாவது ஏயும் பியும் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கலாம். ஏ அண்ட் பி இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது ஏக்கு வந்து 30,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, பி வந்து 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெண்டு பேரோட இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ என்ன பண்ணிக்கலாம், 4 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஏக்கும் பிக்குமான இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 3:2 வந்துடும். அப்போ இந்த கொஸ்டின்ல அவங்க டைமை பற்றி எதுவுமே பேசலை, அதனால ப்ராஃபிட் ரேஷியோவை என்ன தான் 3:2 தான். அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த ப்ராஃபிட்டை அவங்க வந்து 3:2 தான் பிரிக்கணும். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கிடைச்ச டோட்டல் ப்ராஃபிட்ல 80% ரெண்டு பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா. ஓகேவா? டோட்டல் ப்ராஃபிட்ல 80% ஈக்குவலா ஷேர் பண்ணிட்டாங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 20% தான் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, த ரெஸ்ட் ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட் அக்கார்டிங் டு த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 3:2 பிரிச்சிருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 20% ப்ராஃபிட் தான் என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு பேரும் 3:2 அப்படிங்கிற ரேஷியோல பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்ச ஷேருக்கான டிஃபரன்ஸ் தான் எவ்வளவுனா 4,000 சொல்லி கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து டோட்டல் ப்ராஃபிட் என்ன, அதுல ஏக்கும் பிக்குமான ஷேர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியாது இல்லையா, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பாருங்க, டோட்டல் ப்ராஃபிட்டை நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, எப்படி அஸ்யூம் பண்ணிக்க போறேன் அப்படின்னா, டோட்டல் ப்ராஃபிட்டை 100x வச்சுக்கிறேன். டோட்டல் ப்ராஃபிட்டை 100x வச்சுக்கிறேன். அப்போ ஏக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஷேர் போக போகுது, பிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஷேர் போக போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, டோட்டல் ப்ராஃபிட்ல 80% எடுக்கணும். அப்போ 100xல 80%னா எவ்வளோ, 80x. இந்த 80x ஏயும் பியும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணுமா. அப்போ ஏக்கு ஒரு 40x, பிக்கு ஒரு 40x. கிளியரா? டோட்டல் ப்ராஃபிட் 100%, 100xன்னு எடுத்துருக்கிறேன். அதுல 80%னா 80x. அந்த 80x ஏயும் பியும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ஏக்கு 40x, பிக்கு 40x போயாச்சு. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, ஒரு 20x இருக்கும். அந்த 20x தான் என்ன பண்ணணும், ஏயும் பியும் 3:2 அப்படிங்கிற ரேஷியோல பிரிச்சுக்கணும். அப்போ பாருங்க, இங்க ஏக்கு 3 யூனிட்ஸ் இருக்கு, பிக்கு 2 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 5 யூனிட்ஸோட வேல்யூ தான் நமக்கு 20x அப்படின்னா 1 யூனிட் நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 1 யூனிட் வந்து 4x. அப்போ ஏக்கு 3 யூனிட்னா அப்போ ஏக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும், அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20xல ஏக்கு வந்து 12x கிடைச்சிருக்கும். இப்போ பிக்கு வந்து 2 யூனிட்ஸ் 2 4s 8, அப்போ 8x கிடைச்சிருக்கும். கிளியரா புரியுதா? 80% ஈக்குவலா பிரிச்சுட்டேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20% இருக்குல்ல, அதாவது 20x வந்து என்ன பண்ணிருக்கேன், ஏக்கும் பிக்கும் 3:2ங்கிற ரேஷியோல பிரிச்சு போட்டிருக்கேன். அப்போ 12x 8x. அப்போ நான் ஓவராலா பார்க்கும்போது எனக்கு பாருங்க, ஏக்கு மொத்தமா 40 + 12 எவ்வளவு கிடைச்சிருக்கு ஷேரு ப்ராஃபிட்ல, 52x கிடைச்சிருக்கு. பிக்கு 40 + 8 எவ்வளோ, 48x கிடைச்சிருக்கு. புரியுது? 52x 48x இதுதான் ஏக்கும் பிக்குமான ஷேர். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஷேர் ஆஃப் ஏ அண்ட் பி. அப்போ ஏக்கும் பிக்கும் கிடைச்ச ஷேருக்கான டிஃபரன்ஸ் தான் எவ்வளவு, 4,000. அப்போ இங்க பாருங்க, இங்க 52 இருக்கு, இங்க 48 இருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ, 4x. இந்த 4x தான் அவங்க எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 4,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4ஆல கேன்சல் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்துடும், 1000. அப்போ எக்ஸோட வேல்யூ 1000 கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டோட்டல் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 1000னா இந்த இருக்கு, டோட்டல் ப்ராஃபிட் 100xன்னு வச்சிருக்கோமா. அப்போ 100x × 1000னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர் இஸ் 1 lakh. அதே மாதிரி ஏக்கு எவ்வளோ ஷேர்னா 52x. அப்போ 52xோட வேல்யூ 1000னா ஏயோட ஷேர் எவ்வளோ, அப்போ 52,000. பியோட ஷேர் எவ்வளோ, 48,000. புரியுதா? ஸோ ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் பி. மொத்தம் 1 லட்ச ரூபாங்கிறது டோட்டல் ப்ராஃபிட், 52,000 ரூபாங்கிறது ஏக்கு, 48,000 ரூபாங்கிறது பிக்கு போகக்கூடிய அந்த காசு. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இப்போ இதே கொஸ்டின் வந்து நான் புரியணுங்கிறதுக்காக இப்படி விளாவரியா பிரிச்சு பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரே ஸ்டெப்ல இந்த கொஸ்டின் நம்மளால எழுத முடியும். எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்க, ஒரே ஸ்டெப்ல நான் எழுத போறேன். எப்படின்னா, எனக்கு டோட்டல் ப்ராஃபிட் தேவை இல்லையா, எனக்கு டோட்டல் ப்ராஃபிட் தேவை. அதாவது டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஸ்டெப். இப்போ ஒருவேளை இந்த ஸ்டெப் எழுதுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டோட்டல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஒருவேளை எனக்கான டோட்டல் ப்ராஃபிட் எக்ஸ் அப்படின்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து மொத்த ப்ராஃபிட்ல 80% அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏயும் பியும்
அவங்களோட ஷேர் எல்லாம் பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் 2 பேருக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஷேருக்கான டிஃபரன்ஸ் தான் எவ்வளோனா 4000 அப்படிங்கிறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்களோட டோட்டல் ப்ராஃபிட்ல 80% எடுத்து 2 பேர் என்ன பண்ணாங்க, 80% எடுத்து 2 பேரும் ஈக்குவலா தான் பிரிச்சாங்க. அப்ப 2 பேரும் 80% ஈக்குவலா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் வரப்போறது இல்ல. ஓகேவா? புரியுதா? 80% 2 பேரும் 40, 40ன்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரப்போறதே கிடையாது. எப்போ இந்த 4000 டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 20% ஆஃப் த ப்ராஃபிட்ட 3:2ங்கிற ரேஷியோல பிரிக்கும்போது தான் இந்த டிஃபரன்ஸ் வந்திருக்கும். அப்படி வந்த டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ? 4000. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த 80% ப்ராஃபிட்ட வந்து அவங்க ஈக்குவலா பிரிச்சிருக்காங்க. அப்ப 2 பேருக்கும் சேம் அமௌண்ட் தான் போய் சேர்ந்திருக்கு. 40x 40xன்னு சொல்லிட்டு அப்ப இந்த இடத்துல டிஃபரன்ஸ் இல்லவே இல்ல. அப்ப எங்க டிஃபரன்ஸ் வருது? ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 20% ஆஃப் த ப்ராஃபிட்ட பிரிக்கும்போது தான் ஏக்கும் பிக்கும் 4000 டிஃபரன்ஸ் வந்திருக்கு இல்லையா? அப்ப பாருங்க எப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டு டோட்டல் ப்ராஃபிட் எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் இந்த எக்ஸ்ல 20%, ஓகேங்களா? எக்ஸ்ல 20% ஆஃப் த அமௌண்ட் இருக்கு இல்லையா? இதை எடுத்து என்ன பண்றாங்க? ஏயும் பியும் பிரிச்சுக்கிறாங்க. எப்படி பிரிச்சுக்கிறாங்க? 3:2ங்கிற ரேஷியோல பிரிக்கிறாங்க. அப்ப நம்ம கொடுத்த 4000ங்கிறது என்னது? ஏக்கும் பிக்குமான டிஃபரன்ஸ் தானே. அப்ப பாருங்க ஏக்கு 3 யூனிட் இருக்கு, பிக்கு 2 யூனிட் இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1 யூனிட் டிவைடட் பை. அப்போ இந்த டினாமினேட்டர்ல என்ன எழுதணும் அப்படின்னா டோட்டல் எழுதணும். ஓகேவா? அப்போ பாருங்க ஏக்கு எவ்வளவு யூனிட்ஸ் போய் சேர்ந்திருக்கும்? 3 + 2 5. இப்ப ஏக்கான ஷேர் எவ்வளவு அப்படின்னா 3/5. ஏக்கான ஷேர் எவ்வளவு அப்படின்னா 3/5. புரியுதா? மொத்தம் 5ல 3 பார்ட் ஏக்கு. பிக்கான ஷேர் எவ்வளோ? 2/5. மொத்தம் 5ல 2 பார்ட் வந்து பிக்கு. அப்ப டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 3/5, 2/5. அப்ப 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 1/5 பார்ட் இருக்கு. கிளியரா புரியுதா? டோட்டல் ப்ராஃபிட் எக்ஸ், அந்த எக்ஸ்ல 20% ஆஃப் த ஷேரை எடுத்து அதை ஏக்கும் பிக்கும் பிரிச்சு கொடுக்கும்போது உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது அப்படின்னா ஏக்கு 3/5, பிக்கு 2/5. அப்ப டிஃபரன்ஸ் 1/5. இந்த டிஃபரன்ஸ் தான் அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 4000 கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சுவலா இந்த ஸ்டெப் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டெப்பை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் ஈஸியா கிடைச்சிடும். புரியுதா? ஸோ டோட்டல் ப்ராஃபிட் பாருங்க, இதை நான் சால்வ் பண்றேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இங்க நான் கேன்சல் பண்ணும்போது எவ்வளவு வரும்? 5 டேபிள்னா 5. இப்போ கீழே என்ன இருக்கு? 5 5 சார் 25. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 25 எங்கே போச்சுன்னா 25 × 4 100. அப்போ அது போக ஒரு 3 0. ஸோ நமக்கு டைரக்ட் ஆன்சர் எவ்வளோ வந்துருச்சு? டோட்டல் ப்ராஃபிட் எக்ஸ்ன்னு எடுத்தனா அப்போ எக்ஸ் வந்து 1 லேக்னு சொல்லி கிடைச்சிருச்சு. புரியுதுல? ஸோ இது டீடைல்டா நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். பிரிச்சு போட்டு இதை வந்து ஒரே ஸ்டெப்ல எழுதி நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஸ்டெப்ல எழுதும்போது நமக்கு டைரக்டா டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி கிடைக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஏன் 20% மட்டும் எடுத்திருக்கேன், 80% ஏன் எடுக்கலங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ன சொன்னேன்? ஏன்னா 80% ஆஃப் த ப்ராஃபிட் அவங்க பிரிக்கும் போது அவங்களோட ஷேர்ல எந்த டிஃபரன்ஸும் வரப்போறதில்லை. நான் 2 ஈக்குவலா பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியாச்சு. அப்ப டிஃபரன்ஸ் 4000 எதனால வந்ததுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 20% ஆஃப் த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணும்போது தான் வந்திருக்கு. அதனால தான் டோட்டல் ப்ராஃபிட்ல 20% ஆஃப் த ஷேர் இருக்கு இல்லையா? அதை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த ரேஷியோல 3:2. அப்ப டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கறனால 3:2னா டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 1 டினாமினேட்டர்ல இந்த டோட்டல். அப்போ 5ல 1 பார்ட் எனக்கு டிஃபரன்ஸா இருக்கு. அதோட வேல்யூ தான் எனக்கு 4000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லா கேன்சல் பண்ணும்போது எனக்கு 1 லேக் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த 1 லேக் கண்டுபிடிச்சாலே நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா பி தான் ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் எனக்கு 1 லேக் இருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 1 லேக் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிடலாம். ஒருவேளை 2-3 ஆப்ஷன்ல எனக்கு 1 லேக் வச்சிருந்தாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம அடுத்து பண்ண வேண்டியதான் டோட்டல் ப்ராஃபிட்னு வச்சுட்டு அவங்க சொன்ன மாதிரி பிரிச்சு போட்டு ஏக்கு எவ்வளோ பிக்கு எவ்வளோங்கிறது தனியாக நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கிளியரா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வரக்கூடிய கொஸ்டின்ல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல பாருங்க, A and B start a business in a partnership and invest rupees 40,000 and 60,000 and 60% of the total profit is distributed among them equally and rest profit distributed between them according to their investment ratio. The difference between their profit is 6,000. Find the total profit amount. இந்த இடத்துல total profit மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ நான் போன கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி சேம் டிட்டோ தான் இந்த கொஸ்டின். ஆனால் நான் என்ன பண்ண போறேன், இந்த பெரிய ஸ்டெப்லாம் போடலை, டேரெக்டாக இந்த சின்ன ஸ்டெப்பில் போடுறேன். பாருங்களேன், சின்ன ஸ்டெப் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஏக்கும் பிக்குமான இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னங்கிறத பார்க்கணும். ஏ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாரு? 40,000. பி இன்வெஸ்ட் பண்ணது வந்து 60,000. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 40க்கு 40 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 2:3. அப்போ ஏயும் பியும் 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்? டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் ப்ராஃபிட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த எக்ஸ். அப்போ டோட்டல் ப்ராஃபிட்ல என்ன பண்ணியிருக்காங்க? 60% 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ் வந்திருக்காது. 2 பேருக்கும் ஒரே ஈக்குவல் அமௌண்ட் தான் கிடைச்சிருக்கும்.
இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40% மொத்த ப்ராஃபிட்ல 60% ஈக்குவலா பிரிச்சாச்சு. இப்போ ரிமைனிங் 40% தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ படி பிடிக்கிறாங்க. அப்ப இதுல தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வருது. பாருங்க பேலன்ஸ் 40% இருக்கு. இத 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ படி. அப்ப பிரிக்கும்போது அவங்க 2 பேருக்கும் கிடைச்ச காசுக்கான டிஃபரன்ஸ் தான் எவ்வளவுனா 6000. அப்ப பாருங்க இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. டினாமினேட்டர்ல என்ன எழுதணும்? 2 + 3 5. ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 6000 கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க. இதை சால்வ் பண்ணா டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும். பாருங்க கேன்சல் பண்ணும்போது 20 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். இன் 2 டேபிள் இங்க கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 3000 வரும். இங்க வந்து என்ன இருக்கு? 5 × 5 25. ஸோ x ஈக்குவல் டு 25 × 3 எவ்வளோ? 75. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 75,000 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி. கிளியரா? போன கொஸ்டின் எப்படி பண்ணோமோ அதே பேட்டர்ன் தான், எந்த மாற்றமும் கிடையாது. நம்பர்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. அடுத்த கொஸ்டின் இல்ல பாருங்க, 2 brother Yasir and Ankur invested rupees 50,000 and 70,000 respectively in a business and agreed that 70% of the profit should be divided equally between them and the remaining profit in the ratio of investment. If Ankur gets 90 rupees more than Yasir, find the total profit made in the business. Same ditto question தான். சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? யாசிர் அங்குல். யாசிர் எவ்வளவு கொண்டு வராரு? 50,000. 50,000. அங்குல் கொண்டு வந்தது 70,000. ஒரு ரேஷியோ போடும்போது எப்படி இருக்கு? 2 பேரும் ப்ராஃபிட்டை 5:7 ரேஷியோல பிரிச்சுக்கணும். இந்த கொஸ்டின் நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ப்ராஃபிட்டை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல 70% ஆஃப் த ப்ராஃபிட்டை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30% டிவைட் பண்ணிக்கும் போது தான் அவங்களுக்கு இந்த 90 ரூபீஸ்க்கான டிஃபரன்ஸ் வருது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, டோட்டல் ப்ராஃபிட் எக்ஸ், அதில் ஈக்குவலாக டிவைட் பண்ண 70யை விட்டுருங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 30% இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 30% ஆஃப் த ப்ராஃபிட்டை தான் யாசிரும் அங்குள்ள என்ன ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க? 5:7. அப்போ வந்து நமக்கு டிஃபரன்ஸ் தான் 90 இருக்கு. அப்போ 5க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. டினாமினேட்டர் என்ன பண்ணணும்? 5 + 7 எவ்வளோ? 12. இந்த அமௌண்ட் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 19 கொடுத்துருக்காங்க. இப்போ ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும். பாருங்க என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த 30 டேபிள் அப்படி இங்கே கேன்சல் பண்ணிடுறேன். 3 டைம்ஸ் வந்துருமா? 2 டேபிள் இங்கே கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே 6 3s are 18. இந்த 100 அங்கே போச்சுதுன்னா 1800. இதுதான் நமக்கான டோட்டல் ப்ராஃபிட். இதுதான் நமக்கான டோட்டல் ப்ராஃபிட். கிளியரா? ஓகே, இதோட இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பார்ட்னர்ஷிப்ல இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இருக்குது. இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கான கிளாஸ் நோட்ஸ் வேணும்னா மறக்காம ஜிஎஸ் ப்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ மெட்டீரியல் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே வந்து நம்ம யூடியூப்ல எடுத்த கிளாஸஸ்க்கான அந்த கிளாஸ் நோட்ஸ் வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.